நேயர்களே, சீதாதேவி தேடி வந்த ராமபிரானுக்கு இலங்கை மன்னன் ராவணன் தான் கடத்தி சென்றான் என்று ஜடாயு சொல்ல, இலங்கைக்கு செல்வதற்கு முன்னாடி ராமபிரான் வேதாரண்யத்துக்கு வருகிறார். அங்கே அவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். இன்றும் ராமபிரான் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ராமநாதரை மக்கள் பெருமளவில் வணங்கி வருகிறார்கள். ஸ்ரீ ராமநாதரை மனமுருகி பிரார்த்தித்தால் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும், வெற்றியடையும். அவர் அங்கிருந்து புறப்பட்ட போது அவருக்கு செல்லும் திசையை அறிவித்தவர் இலக்கு அறிவித்த விநாயகர். வனத்திலே சென்று இலங்கையை பார்க்கிறார். கோட்டையோட பின்பகுதி தெரிகிறது. அவர் பாதம் பட்ட இடத்தை ராமர் பாதம் என்று இன்றும் பாதுகாத்து வருகிறார்கள். நேருக்கு நேர் சண்டையிடுவதை வீரனுக்கு அழகு என்று பிறகு ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரம் வழியாக பாலம் அமைத்து போரிட்டு ராவணனை வதம் செய்தார். மீண்டும் ராமேஸ்வரம் வழியாக வேதாரண்யத்தை வந்தடைகிறார். ராவணனை வதம் செய்த வேகத்தை நீக்கியவர் வேதாரண்யேஸ்வரர் சந்நிதியில் இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர். ஸ்ரீ வீரகத்தி விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கும். நன்றி.